ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது? ஸ்ட்ராங் பேஸ் வீக் ஆசிட். அப்படியே மாற்றி வருது. ஸ்ட்ராங் ஆசிடான HCl, வீக் பேஸான அமோனியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகி நமக்கு அமோனியம் குளோரைடையும் வாட்டரையும் கொடுக்குது. நான் எங்கே சொல்லியிருக்கேன், ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் வீக்னாலுமே அந்த சால்ட்ல இருக்கக்கூடிய அந்த வீக் பேஸோ ஆசிட்லேருந்து வந்த ஆள் என்ன பண்ணுவார் அப்படின்னா வாட்டர் ரியாக்ட் ஆவார் அப்படின்னு இருக்கேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அமோனியம் குளோரைடு. இந்த அமோனியம் குளோரைடு எப்படி டிசோசியேட் ஆகும்? NH4+ ஆகும், Cl- ஆகும் டிசோசியேட் ஆகும். அதில் இந்த NH4+ என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் ரியாக்ட் ஆகி நமக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கும். அப்போ H+ அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். நான் ஏன் வேகமாக சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் நீங்கள் அதை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சிருக்கும். சரி, இருந்தாலும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. நமக்கு வந்த சால்ட் வந்து யார் அப்படின்னா அமோனியம் குளோரைடு. இவர் எப்படி சார் டிசோசியேட் ஆவார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு NH4+ ஆகும் ப்ளஸ் Cl- ஆகும் டிசோசியேட் ஆவார். இதிலிருந்து வந்த இந்த NH4+ வந்து வீக் பேஸ்லேருந்து வந்தால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வாட்டரோட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னா என்ன கொடுப்பாரு தங்கங்களா? நமக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடை கொடுப்பாரு ப்ளஸ் H+ வரும். சொன்ன விஷயம் விளங்குச்சா? அப்போ இப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா H+ அயான் கான்சன்ட்ரேஷன் கிரேட்டர் தேன் OH- அயான் கான்சன்ட்ரேஷன். அப்போ pH வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா லெஸ் தேன் 7 தான் இருக்கும். புரிஞ்சா? அப்போ pH லெஸ் தேன் 7 இருந்துச்சு அப்படின்னா அது என்ன நேச்சரா இருக்கும்? அசிடிக் நேச்சரா இருக்கும். விளங்குதாயா? ரைட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எப்படி தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ரெண்டு பேர்ல யார் ஸ்ட்ராங்கோ அவங்க நேச்சர் தான் இருக்கும். இங்க ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ் எடுத்திருக்கேன். அப்போ கண்டிப்பா இந்த சொல்யூஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அசிடிக்கா தான் இருக்கும். pH வந்து லெஸ் தேன் 7 தான் இருக்கும். புரிஞ்சா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அங்க பார்த்த மாதிரியே அந்த ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் அதே மாதிரி வீக் பேஸ் உடைய ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா டெரைவ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இது புக்ல எல்லாம் தங்கம், உங்களுக்காக சார் சொல்றேன், கவனமா கவனிங்க. சரி, ரைட். ஹைட்ராலிசிஸ் என்ன இருக்கு அப்படின்னா அந்த கேட்குற ரியாக்ஷன் எழுதிட்டு அப்போ என்ன வரும்? KH is equal to product concentration divided by reactant concentration. NH4OH அடுத்து என்ன வரும் நமக்கு? H+ divided by என்ன மட்டும் எழுதினா போதும்? NH4+ மட்டும் எழுதினா போதும். ஏன் சார் வாட்டர் எழுதல அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். KB. அப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடு எப்படி பிரியும் பாருங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு எப்படி பிரியுது அப்படின்னா அமோனியம் அயானாவும் பிளஸ் OH- ஆகும் பிரியுது. அப்ப இதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க KB எழுதுங்க. ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் NH4+ அடுத்து OH- டிவைட் பை NH4OH. புரிஞ்சா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்றேன், கவனமா கவனிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? KH into KB. அப்ப என்ன வரும் கவனிங்க? NH4OH அடுத்து நம்ம வரும் H+ டிவைட் பை NH4+ அடுத்து இன்ட்டு NH4+. இது புக்கில் எல்லாம் தங்கங்களா உங்களுக்கு புரியறதுக்காக லாஸ்ட் ஒன்ல நான் பாட்டு வேம ஸ்ட்ரைட்டாகவே புக்கில் இருக்க மாதிரி சொல்லிடுவேன். ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனால் ஈஸியாக இருக்கும். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ KH into KB is equal to யார் இருக்கா அங்கே மாதிரியே அயானிக் ப்ராடக்ட் தான் KW வருது. புரிஞ்சா? அங்கே நீங்கள் என்ன எடுத்தீங்க? வீக் ஆசிட் எடுத்த போது இங்கே KA வந்துச்சு, இங்கே வீக் பேஸ் எடுத்தனால KB வருது. அவ்வளோதான், வேற எந்த மாற்றமும் இல்லை. வழக்கமாக என்ன எழுதுவோம் அப்படின்னா ஆஸ்வால்ட் டைலூஷன் படி KH is equal to H² into C. அப்போ வாட் இஸ் H+ அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்ன வரும் நமக்கு? ரூட் ஆஃப் KH into C. ஸ்ட்ரைட்டாக அதே வந்துடும். ஏன்னா உங்களுக்கு H+ தான் இருக்கு. ஏன்னா சொல்யூஷனில் OH- ரியாக்ட் ஆயிடுச்சு, H+ தான் இருக்கு. அப்போ H+ அயான் கான்சன்ட்ரேட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KH into C ன்னு வந்துடும். அப்போ மறுபடியும் தெரியும் நமக்கு KHக்கு என்ன வேல்யூ, நம்ம அங்கே முன்னாடி பார்த்தோம்னா என்னது? KW/KB அப்படின்னு வரும். அப்போ இன்ட்டு C ரூட்னு போட்டுருங்க. அப்போ இந்த மொத்த டேர்ம் என்ன பண்ணி நம்ம 1/2 மாற்றிடுவோம். பார்க்கலாமா? வாங்க. pH is equal to negative logarithm of என்னதுமா? H+ அயான் கான்சன்ட்ரேஷன். ஏன் சார் இங்கே ஸ்ட்ரைட்டாக pHக்கே வந்துட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து H+ அயான் கான்சன்ட்ரேஷனா, அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம்? pHஐ கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஆகுதுங்க கவனிங்க. மைனஸ் லாக் என்னது? KW into C டிவைட் பை KB. என்ன பண்ணிட்டேன்? அந்த ரூட்டை 1/2 போட்டுட்டேன். அப்போ அந்த 1/2 உள்ள கொண்டு வரேன் சார். கவனிங்க என்ன ஆகுது? மைனஸ் 1/2 லாக் என்ன வரும் எனக்கு? KW into C divided by KB அப்படின்னு வரும். இப்போ உள்ள கொண்டு போயிடலாமா? அப்போ என்ன நடக்கும் கவனிங்க. என்ன நடக்கும்? மைனஸ் 1/2 log KW பிளஸ் வரும். ஆனால் என்ன வரும்? ஏற்கனவே மைனஸ் இருக்கனால மைனஸே வந்துடும். மைனஸ் 1/2 log C. இது மைனஸ் ஆகி மேலே வரும், ஏற்கனவே மைனஸ் இருக்கனால பிளஸ் ஆயிரும். பிளஸ் 1/2 log KB அப்படின்னு வரும். புரிஞ்சாயா? நமக்கு என்ன தெரிஞ்ச மாதிரி இந்த KW வேல்யூ என்ன அதான் பார்க்க போறோம். வாங்க.
சரி கவனித்தாங்களா, அங்க பண்ண மாதிரி தான் என்ன ஆகும் பாருங்க. இந்த KWக்கு என்ன பண்ணும், 10⁻−14 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, -7 வந்துச்சு. ஏற்கனவே இங்க மைனஸ் இருக்கனால நமக்கு +7 மாறிடும். அங்க எப்படி நம்ம வந்து -log க்கு pKa போட்டோமோ அதே மாதிரி P of KB is equal to -log KB தான். ஓகேவா? ஆனா என்னவா இருக்கு, பிளஸ்ஸா இருக்கு. அப்ப என்ன பண்ணி நம்ம -PKB போட்டுறணும். அப்படி போட்டோம்னா என்ன ஆன்சர் வருது பாருங்க தங்கங்களா. pH is equal to 7 -1/2 P of KB -1/2 log C அப்படின்னு வரும். சொன்ன விஷயம் புரியுதுங்களா? இந்த மைனஸ் செகண்ட் அங்க இருக்கு. இங்க ஏன் மைனஸ் போட்டேன்னா இது -log KB யோட வேல்யூ தான் என்னது நமக்கு PKB. இங்க பிளஸ்ஸா இருக்கனால மைனஸ் அங்க வந்துருச்சு. ஒரு ஸ்ட்ராங் ஆசிடும் வீக் பேஸும் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய pH கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா.